தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. ஆனா ஸ்டாலின் ஒண்ணு செஞ்சிருக்கிறார். 4 வருஷமா 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலா பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு ஆத்துல இந்த மனு கண்டு எடுக்கிறார். மக்கள் கொடுக்கிற மனு அங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க. அங்க புதுக்கோட்டையில ஒரு வடை சுடுற கடையில வடை கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்! அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ராணிப்பேட்டையில இந்த மனு கொடுக்க போறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாக தன்னுடைய பிரச்சனையை மனுவா எழுதி கொடுக்க போறார். அங்க ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்ச பிடிச்சு கீழே பிடிச்சு தள்ளுறார். இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா கட்டளைக்கு போடுங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு